மக்களே, இன்று நாம் திருக்குறள் 279ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள துறவறவியல் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள கூடா ஒழுக்கம் அதிகாரத்தைச் சேர்ந்த குறள். கணை கொடிது யாழ்கோடு செவ்விதாங் கண்ண வினைப்படு பாலார் கொளல். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அம்பு நேராக இருக்கும், ஆனால் அது காயப்படுத்தும். யாழ் வளைந்து இருக்கும், ஆனால் அது இனிய இசை தரும். அதுபோல ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை வைத்து அல்ல, அவர்களின் செயல்களை வைத்துதான் அவர்களை மதிக்க வேண்டும். ஏனெனில் வெளியில் நல்ல தோற்றம் கொண்டவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. அதேபோல் வெளியில் சாதாரணமாக தோன்றுபவர்கள் எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல. சிலர் அழகாக பேசுவார்கள், நல்லவர் போல நடிப்பார்கள், ஆனால் அவர்களின் செயல்கள் தவறாக இருக்கும். மற்ற சிலர் வெளியில் எளிமையாக இருப்பார்கள், ஆனால் அவர்களின் மனம் மிகவும் நல்லதாக இருக்கும். அதனால் மனிதனை அவன் செயல்களால் தான் அறிய வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. திருவள்ளுவர் இந்த குறளில் வெளிப்புற தோற்றத்தை விட செயல்களின் மதிப்பை மிக அழகாக எடுத்து கூறுகிறார். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக சொல்லுகிறது. கணை கொடிது யாழ்கோடு செவ்விதாங் கண்ண வினைப்படு பாலார் கொளல். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.